தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர திமுக நோட்டீஸ் கொடுத்துள்ளது. இந்த தீர்மானம் பேரவையில் எடுத்துக் கொள்ளப்பட்டால் என்ன நடக்கும் என்பதை இந்த தொகுப்பு விளக்குகிறது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் போது பேரவைத் தலைவர் தனபால் உள்நோக்கத்துடன் செயல்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து தனபாலுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான நோட்டீஸை பேரவை செயலாளரிடம் திமுக வழங்கியது. அரசியலமைப்பு சட்டத்தின் 179C பிரிவின்படி பேரவைத் தலைவர் அல்லது பேரவை துணைத் தலைவரை நீக்குவதற்கு தனி தீர்மானம் கொண்டு வர வேண்டும். அந்த விதிப்படி சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற அடிப்படையில் சட்டப்பேரவை கூட்டம் தொடங்குவதற்கு 14 நாட்களுக்கு முன்னதாக தீர்மானம் அளிக்கப்பட்டுவிட்டது. இந்த நிலையில் வருகிற 16ஆம் தேதியன்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதால் சட்டப்பேரவை கூட உள்ளது. எனவே கூட்டத்தொடரின் முதல் நாள் கூட்டத்தில் பேரவைத் தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள திமுக வலியுறுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு சட்டப்பேரவையில் குறைந்தது 35 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. தற்போது தமிழக சட்டப்பேரவையில் திமுகவுக்கு 89 உறுப்பினர்கள் இருப்பதால் தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவது உறுதி என்று கூறப்படுகிறது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள திமுக வலியுறுத்தும் பட்சத்தில் அதற்கான அனுமதி கோரும் தீர்மானம் பேரவையில் நிறைவேற்றப்படும். சட்டப்பேரவையில் தீர்மானத்திற்கு அனுமதி கிடைத்துவிட்டால் அடுத்த 7 நாட்களுக்குள் விவாதம் நடத்தி வாக்கெடுப்புக்கு விடப்பட வேண்டும். எனவே பட்ஜெட் உரைக்கு பிறகு ஏதேனும் ஒரு நாளில் விவாதம் நடத்துவது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். விவாதம் நடைபெறும் நாளன்று தீர்மானத்தின் மீது உறுப்பினர்கள் உரையாற்றுவார்கள். பிறகு தீர்மானம் மீது வாக்கெடுப்பு நடத்தப்படும். அன்றைய தினம் பேரவைத் தலைவர் இருக்கையில் பேரவை துணைத் தலைவர் அமர்ந்து அவையை நடத்துவார். பேரவை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதும் விவாதத்திற்கு பதிலளிப்பதும் அளிக்காததும் பேரவைத் தலைவரின் விருப்பம். வாக்கெடுப்பில் அதிக உறுப்பினர்கள் ஆதரவோடு தீர்மானம் வெற்றி பெற்றால் பேரவைத் தலைவர் தனபால் உடனடியாக பதவி விலக நேரிடும். அது மட்டுமல்ல, தற்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசுக்கும் இக்கட்டான நிலை ஏற்படும். பேரவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோற்கும் பட்சத்தில் பேரவைத் தலைவர் உடனடியாக தமது இருக்கையில் அமர்ந்து பணியை தொடங்குவார். அதிமுக அரசுக்கும் நெருக்கடி ஏற்படாது.